சமையலுடைய நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் சைடிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான பொருட்களை வச்சு தேங்காய் பால் சாதத்தை எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது இருக்குது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் ஒன்றுக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கனமான சட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/4 கப்பு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாச்சு. இப்போ இதில் 4 ஏலக்காய், 5-6 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இதை லேசாக எண்ணெயில் வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் 1/4 கப்பு போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ தீ கம்மியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி தழை போட்டு நான் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் ஓரளவு வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம 2 கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட்டி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி விடுங்க. இதில் கேரட் சேர்த்துருக்காங்காட்டி குழந்தைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பார்த்திங்கன்னா கேரட்டை சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தயிரெல்லாம் ஊற்றி நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா கொஞ்சம் மேலே வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி கூடவே உப்பு சேர்த்திக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்கட்டும். இது 2 கொதி வரும்போது நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஜீரக சம்பா அரிசி தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்திக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி சேர்த்திக்கங்க. அரிசி சேர்த்துனதுமே இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா தண்ணியில் நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு பாருங்கள். பார்த்திங்கன்னா அரிசிலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம்மு விட்டுக்கலாம். தம்மு விட்டுருக்கு தோசைக்கல் தான் நான் எடுத்துருக்கேன். தோசைக்கல்லில் பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மேலே. இந்த தம்மு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க.
இனி நம்மளுக்கு அரிசி இன்னும் கொஞ்சம் நான் புழுங்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் தான் மூட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா புழுங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஹெல்த்தியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.